அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டுமென அறிக்கை வெளியிட்ட அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலாவிற்கு KP முனுசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அவர் புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர். தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு 36 ஆண்டு காலம் புரட்சித் தலைவி அம்மானுடைய பின்னால் நின்று அதிகாரத்தை சுவைத்தவர். அப்படி சுவைத்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார். அநேகமாக அந்த அறிக்கை வெளியேந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், நான் அம்மாவை போல எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன். அவர் குடியிருக்கின்ற வீட்டிற்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார். ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார். அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பத்தை தாண்டி தெளிவான முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து, அனைத்து நிர்வாகிகளையும் அரவணைத்து கட்சியுடைய செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.